இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட உங்களை சந்திக்க என் ஆண்டவராக இரட்சகத்தை பாராட்டின கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மே மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மாதம் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வேதம் முழுவதும் வாக்குத்தத்தம் தான் இருந்த போதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன வார்த்தை என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரத்தும் பண்ணுகிறார் என்ற வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவராகிய இரட்சகர் நமக்கு இந்த மாதம் கொடுக்கிறார். ஒரு என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஒரு அனுபவம், இந்த வேதத்தினுடைய பகுதியினுடைய அனுபவம், இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியினுடைய அனுபவம் மிகவும் வேதனைத்தக்கதாய் காணப்படுகிறது. ஒரு புழுதியின் அனுபவத்தை சொல்லுகிறது, ஒரு குப்பையின் அனுபவத்தை சொல்லுகிறது. இது வேதனையான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. இந்த புழுதி எதற்கு ஒப்பிடப்படுகிறது? மண் காய்ந்து போன ஒரு பூமி, அந்த பூமியில தான் இந்த மண் புழுதியாய் பறக்கும் என்று சொல்லப்படும். டஸ்ட், இது ஒரு டஸ்ட். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையும் காய்ந்து போய் காணப்படுகிறது, புழுதி கிளம்புகிற ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த டஸ்ட் என் வாழ்க்கை முழுவதும், தூசி முழுவதும் படிந்து என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் உறுதியாமல் அளிக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து நான் உன்னை எடுப்பேன் என்று சொல்லி இன்னொரு அனுபவத்தை சொல்லுகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பை எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது? வேண்டாம் என்று தூக்கி வீசப்படுகிற ஒன்று, பயன்பாட்டிற்கே இல்லாத, பயன்படுத்தப்படாத ஒன்று, இது நிராகரிக்கப்பட்ட ஒன்று, இந்த சமுதாயத்தினால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று, இந்த குப்பையின் அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை என்னை கூட நிறைய பேர் குப்பையில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த குப்பையின் அனுபவம் நாற்றெடுக்கிற அனுபவத்தோடு இருக்கிறது. இந்த குப்பையின் அனுபவம் ஒதுக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறது. இந்த குப்பையின் அனுபவம் மிகவும் வேதனைக்குரியதாய் காணப்படுகிறது. அந்த சொல்லுகிறார், இல்லை இல்லை, இதுல இருந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன். உயர்த்தி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பிரபுக்களோடு உன்னை உட்கார செய்ய போகிறேன். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க நான் உன்னை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை அழகான வார்த்தை பாருங்க. ஒரு மனிதனை குறித்து இப்படி வேதம் சொல்லுகிறது. தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து, ஆற்றின் பின்னே சென்ற உன்னை நான் தூக்கி எடுத்து உயர்த்தி ஒரு சிங்காசனத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. ஆமாங்க, அவரை, தாவீதை எப்படி ஆண்டவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார வச்சு ஒரு மகிமையான சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, அதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மே மாதத்துல ஆண்டவர் செய்வார். ஒரு மகிமையானதை வைத்திருக்கிறார். உன்னை எடுப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை உட்கார பண்ணுவார். உனக்கான சுதந்திரத்தை அவர் நிலைநாட்ட போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆமென், ஆமென். God bless you.